பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு முதல் குழந்தை 5 வயதில் இருக்கிறான். பிறகு ரெண்டாவது குழந்தை வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அன்பரின் பாதத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் கையிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கடவுள் கிருபையால் ரெண்டாவது குழந்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அது கன்சீவான நாள்லேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசி வரைக்குமே பிறக்க போகிற நேரத்தில் அவளுக்கு மம்ஸ் இந்த முகம்லாம் வீங்கி போய் கடைசியில் அந்த பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த வலது பக்கம் காதின் கீழே பயங்கரமாக ஒரு பெரிய வீக்கம். அதனால் பயந்துகிட்டே இருந்தேன். பிறகு டெலிவரியும் ஆச்சுது. பையனும் 2 கிலோ தான் இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் இப்போ நல்ல ஆசீர்வாதத்து பிள்ளை நல்லா வெயிட் போட்டு நல்லா 6 மாதம் ஆகுது பிறந்து. பிறகு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அந்த மீட்டிங்கில் ஜனவரி மாதம் நவம்பரில் குழந்தை பிறந்து ஜனவரி மாதம் பிரதர் கையில் ப்ரேயர் பண்ண கொடுத்தா தொட்டுட்டு ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அன்னையிலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வட்டி இப்போ காணாமலே போயாச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் 2022 அங்கிளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, நடுகிறானும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே உனக்கு எல்லாம் ஆகும் மகளே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எவ்வளோ அவமானம் வெட்கம் எல்லாமே பட்டிருக்கேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கூட என்னால் போக முடியாது. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போனாலும் என்னை எல்லாருமே ஓரமாக தான் நிற்க வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் கூட என்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அங்கிள் ஜோமனி உனக்கு நல்லது நடக்கும் மகளே, கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். இங்கே ஜோமன்ட்டு போனது அது அடுத்த மாதமே எனக்கு உடனே தங்கிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு பெண் பிள்ளை பிறந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறார்? அநேகருடைய இருதயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய அலங்காரங்கள். ஆவிக்குரிய அலங்காரங்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆண்டவருடைய அலங்காரமான கரத்திலே ராஜ கிரீடம். 2வது ஆண்டவர் சாந்தமும் அமைதலும் நமக்கு அலங்காரமாயிருக்க கடவுது என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. இது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பைபிளில் எங்கேயும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லலை. கோபம் இருந்துச்சுன்னா அது குணம் அல்ல. குணம் இருக்குதுன்னா அங்கே கோபம் இருக்கக்கூடாது. அதுதான் குணம். குணம் இருக்குதுன்னா அங்கே கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இருந்துச்சுன்னா அது குணம் அல்ல, நல்ல குணம் அல்ல, அது ஒரு மோசமான குணம். ஏன்னா கோபம் ஒரு மனுஷனை பாவத்தில் கொண்டு போய் விடும். வேதம் அதான் சொல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஏன்னா அந்த கோபம் அடுத்தவனை பாவத்தில் தான் கொண்டு விடும். கோபம் வரும். கோபம் ஒருத்தனை திட்டின உடனே அவன் சும்மா இருப்பானா? அவன் மாறி திட்டுவான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி 4 வார்த்தை திருப்பி சொல்லுவோம். அது கடைசியாக போய் கைகலப்பில் நீங்கும், குடும்பத்தை எல்லாம் இழுக்கும், அவங்கள இழுக்கும், இவங்களை இழுக்க, எல்லாரையும் இழுக்கும். ஒன்றுமே தெரியாமல் ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவையெல்லாம் அது இழுத்துரும். காரணம் என்னென்னா கோபம். ஆமாம், அது உங்களுக்கு அலங்காரம் அல்ல, அது உங்களுக்கு அலங்கோலம். சாந்தம் ஒரு மனுஷனுக்கு அழிவில்லாத அலங்காரம்.
ஆனால் கோபம் ஒரு மனிதனுக்கு அழிவை கொண்டு வருகிற அலங்கோலம். சிலர் சொல்லுவாங்க, தேவையில்லாத வார்த்தையை விட்டுருவாங்க. நான் சில இடங்களில் கவுன்சிலிங் வரும்பொழுது பிரிஞ்சு போன குடும்பங்களுக்காக கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்துருக்கிறேன். அப்போ இவங்க சொல்லுவாங்க, என் சம்மந்தி பேசின பேச்சுக்கு அவளை ஏற்றுக்கவே முடியாது பிரதர், ஒத்துக்கவே முடியாது பிரதர். ஏன்னா அப்படிப்பட்ட பேச்சை அவங்க பேசலை. நாளைக்கு பின்னே முகத்துக்கு முகம் பார்க்கணுன்னு சில வார்த்தைகளை பேசியிருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தை அவங்க பேசலை. கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்லை, அவங்க பேசின வார்த்தைகள் அப்படிப்பட்ட மருமகளை இவங்க குடும்பத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படி வார்த்தையை பேசிட்டாங்க. பார்த்தீங்களா, வாழ்க்கை கெட்டு போகுது. அந்த அலங்கோலம் அவளுக்கு அழிவை கொண்டு வந்து விட்டது. வாழ வேண்டிய ஒரு வாலிப வயதில் உள்ள பிள்ளைக்கு அந்த கோபம் வந்ததன் நிமித்தம் அது அழிவை கொண்டு வந்து விட்டது. காரணம், அது அலங்கோலமான ஒரு குணம். ஆனால் அலங்காரம்னா சாந்தம். அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும்? புருஷன் திட்டினா கூட, சரி யாரை திட்டினா, என் புருஷன் தானே திட்டினார், எவனோ என்னெல்லாமோ திட்டின நாளெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருந்தேன், இப்போ என் புருஷன் திட்டினதை எதுக்கு நம்ம பெருசாக எடுக்கணும்? அதுதான் சாந்த குணம். அதே போல் சில நேரங்களில் மனைவிமார்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய நல்ல ஜெபம் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவங்க கூட நடக்கணுமா. அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவன் முதல்ல ஆண்டவரிடத்தில் விவேகத்தை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பலவீன பாண்டன். டப்பு டப்புன்னு பேசும், டப்பு டப்புன்னு வெட்டி எறியும், டப்பு டப்புன்னு சில காரியங்கள் எல்லாம் செய்யும். ஏன்னா அது இயல்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்டவங்க கூட தான் வாழணும். ஆனால் விவேகத்துடனே வாழணும். இல்லைன்னா ஜெபம் கட்டாயிடும். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களோடு கூட நடந்து கொள்ளுங்கள். அப்போ கணவன் மனைவிக்குள்ளால சண்டை வந்தால் முதல்ல ஜெபம் கட்டாவுன்றது பைபிளில் எழுதியிருக்கு. உண்மையிலே இப்போ நிறைய இடங்களில் கூலியத்துக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்க வரும்பொழுது, அந்த காலத்தில் எல்லாம் நான் என்ன மக்களே உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க சொல்லலாம், அங்கே எனக்கு நல்ல ஞானம் வேணும், நான் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் இன்றைக்கி 100% பிள்ளைங்க வந்தால் என்ன தெரியுமா சொல்லி ஜெபிக்க சொல்கிறாங்க? எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அங்கிள், வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அங்கிள். இப்படி ஒரு சின்ன பிள்ளைங்க முதிர்ந்த தாய் தகப்பனுக்காக ஜெப குறிப்பை கொண்டு வர்றாங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெப குறிப்பை கொண்டு வருகிற நாட்கள் மாறி சின்ன குட்டி பிள்ளைங்க அவருடைய இருதயம் பாதிக்கிறபடினா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்பவுமே எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அங்கே, தயவு செய்து ஏசப்பாட்ட சொல்லி அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாந்த குணம் இல்லை, அமைதல் இல்லை. மனைவிமார்கள் அமைதியாக இருக்கிறது இல்லை. நிறைய மனைவிமார்களுக்கு புசுக்கு புசுக்குன்னு கோபம் வருது. நிறைய மனைவிமார்கள் சந்தேகம். நிறைய மனைவிமார்கள் புருஷன் மேலே சந்தேகம். புருஷன் அம்மா வீட்டுக்கு கொடுத்துருவாரோ, அக்காவுக்கு கொடுத்துருவாரோ, தங்கச்சிக்கு கொடுத்துருவாரோ. அதெல்லாம் எதுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குன்னு என்ன உண்டு அதை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு புருஷனுக்கு தன்னுடைய தாய் தகப்பனை ஹானர் பண்ண கடைசி வரைக்கும் போஷிக்க அவன் தான் கடமைப்பட்டிருக்கிறான். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா அவன் தெரியாமல் தான் கொடுப்பான். உங்கள் புருஷன் உங்கள் முன்னால் வச்சு அவங்க அப்பா அம்மாகிட்ட பேசுனா நீங்கள் எரிஞ்சு விழாத இருந்தீங்கன்னா உங்கள் முன்னால் வச்சு பேசுவார். இல்லைன்னா ஒழிச்சு போய் தான் பேச வேண்டிய நிலைமை. ஏன்னா அவங்க விவேகத்தோடு சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அங்கே தான் விவேகம். மனைவி தன்னுடைய புருஷன் அவங்க அப்பா அம்மாட்ட உடன்பிறப்புகள்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்ட்ரோலே வைக்கக்கூடாது. நல்ல தாராளமாக பேசட்டும். அவங்களுக்கு எங்கே பேசின மனசுக்கு ஆறுதல் இருக்கோ அங்கே மனசில் இருக்க பாரத்தை தீர்த்தாச்சுன்னா உனக்கு தான் நல்லது. உங்கள் குடும்பத்தில் தான் சமாதானம் இருக்கும். அவங்க தாய் தகப்பன்கிட்ட பேசி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சமாதானமாக இருப்பார். நிறைய பெண்கள் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு உறவு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. அதுக்காக வேண்டி உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி அவங்க குடும்பத்தை வெட்டி எறிஞ்சிட்டு வர முடியாது. உனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் பராமரிக்கிற அந்த பொறுப்பு ஆண்டவர் ஆண்களிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார், புருஷன்மாரிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க ஒழிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நிறைய குடும்பங்கள் அதுக்காகவே புருஷன்மார் பொய் சொல்ல வேண்டியது இருக்குது. மனைவிமாரிடத்தில் சம்பளம் இவ்வளோ வாங்கியிருப்பார், என்னப்பா எவ்வளோ சம்பளம், அவர் ஒரு 60,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தா இங்கே 40,000 சொல்லுவார், 45 சொல்லுவார். எதுக்கு பொய் சொல்ல இடம் கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்க தாய் தகப்பனை கொடுக்குறத நீ விரும்பலை. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்ததுக்காக வேண்டி 1000 நாள் சண்டை போட்டு அப்போ எப்படி அவர் சொல்லிட்டு கொடுப்பார்? யோசித்து பாருங்க. சரி, உடன் பிறந்த சகோதரிகளுடைய குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதுக்கு அவர் போய் தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும்.
நீங்களே அதை சொல்லணும். புருஷனுக்கு அக்கா மக வயசுக்கு வந்துட்டான்னு வச்சிங்க, ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு காரியம். சரி, வயசுக்கு வந்தாச்சுன்னா அவர் சொல்கிறாரு, சரி அக்கா பிள்ளை என்ன இருந்தாலும் நான் தாய்மாமே, ஒரு அரசவரனுக்கு ஒரு கம்மல் ஏதாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்ட சொன்னால், எதுக்கு நகை எடுத்து கொடுக்கணும், பேசாமல் ஒரு ஆஃப் சாரி எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சண்டை போட்டால் அவர் ஆஃப் சாரியும் எடுத்து கொடுப்பாரு, பின்னால் ஒரு பவுன் நகையும் கொடுப்பார், உனக்கு தான் நஷ்டம். சரின்னு தலையாட்டுவார் அந்த நேரத்தில். ஆனால் பின்னால் ஒரு சவரனை எடுத்து கொடுப்பார். நீ அரசவரனுக்கு என்கிட்ட வேண்டான்னு சொன்னியா, வைக்கிறேன், ஒரு சவரனை நான் கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தெரியணும் சொல்லனா, என்னப்பா அவங்க ரத்த உறவு, உங்கள் அக்கா மக, நீங்கள் தாய் மாமா, எவ்வளோ பெரிய ஸ்தானம், தாய் மாமா கெத்தாக போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னா, எங்கள் அரசவரன்னு சொன்னால் ஒரு சவரனா கொடுப்போம். அதுதான் குணசாலி. அல்லேலூயா, குணசாலியான ஸ்திரீ. ஆமென். யோசித்து பாருங்கள், இப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க அதிகமாக செய்ய பழகிக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ புருஷ வீட்டுக்கு அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த குடும்பத்தார் உண்டத்தில் அன்பாக இருப்பாங்க. அவ்வளவுக்கு அவ்வளோ பரலோகம் உங்களை கனம் பண்ணும். ஒரு நாளும் உன் புருஷன் வீட்டை ஒரு நாளும் பிரிச்சிடாதீங்க. நிறைய புருஷன்மார்களும் மனைவி வீட்டை கிட்டே நெருங்க விட மாட்டாங்க. அப்படியும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, உனக்கு அதுக்கும் உறவு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நாளும் இருக்காதீங்க. மனைவிமார்கள் தாய் தகப்பனிடத்தில் பேசுகிறதுக்கு நீங்கள் தடை பண்ணிங்கன்னா ஒழிச்சு தான் பேசுவாள். கள்ளத்தனமாக தான் பணத்தை அவங்க அம்மாட்டேருந்து வாங்குவா. மாறாக நீ போட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுமா, மனசில் இருக்கிற அதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அமைதியாயிடும். அதே நேரத்தில் புருஷன் மொபைல் சார்ஜ் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் புருஷங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சார்ஜ் போட்டு மொபைலில் வாங்கிட்டு புருஷனை பற்றி அம்மா அப்பாட்ட போட்டு விடாதீங்க. ஆமாம், வந்தவுடனே புருஷன் வந்தவுடனே வாயை விட்டுருவாங்க. அங்கேயும் ஞானம் இல்லை. ஞானம் நமக்கு கிரீடன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமே, ஞானம் இல்லாமல் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த காரியத்துக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் வரமாட்டேன். எங்கள் அப்பா சொன்னாங்க அவன் சொல்கிறது படி நீ கேட்காதேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா பேரில் அவருக்கு கோபம் வருமா வராதா? ஞானம் உள்ளவங்களாக இருங்க. பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். மோசே சாந்த குணம் உள்ளவனாக இருந்ததுனால அவங்க அக்காவும் அவங்க சகோதரனும் ஏறுன்னு ஏறுறாங்க, கோவப்படுறாங்க. என்ன ஆண்டவர் வாங்கிட்ட தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, என்ன நீ பெரிய அவனா, நீ பெரிய இவனா அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க. ஆனால் மோசே அமைதலா சாந்த குணம் உள்ளவனாக இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 12:3 மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இவன் சாந்த குணமாக இருந்ததுனால அவங்க அக்காட்டையோ அவன் சகோதரிடத்திலேயோ சண்டை போடவே இல்லை. இவன் அமைதியாக வந்துட்டான். இவன் சாந்தமாக இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்காக அவனுடைய சகோதரிடத்திலும் அவனுடைய சகோதரனிடத்திலும் ஆண்டவர் கோவப்பட்டார். அல்லேலூயா. கூப்பிட்டு ரைட் லெஃப்ட் வாங்கிட்டார். இவன் அமைதியாக போயிட்டான். சாந்தம். நீ சாந்தமாக இருந்தியன்னா அந்த இடத்துல உனக்கு நீதி கிடைக்க ஆண்டவர் இறங்கி வருவார். அதுதான் உண்மை. நீ கோவப்பட்டியன்னா ஆண்டவர் வரமாட்டார். ஆமாம், சரி உனக்கு தெரிஞ்சது போல் நீயே பார்த்துக்கோ, நீ முடிவெடுத்துட்ட இல்லை, திட்டணன்னு முடிவெடுத்துட்ட இல்லை, சாட்சி கடனன்னு முடிவெடுத்துட்ட இல்லை, நீயே பார்த்துக்கோன்னு ஆண்டவர் ஒதுங்கிடுவார். ஆனால் நீ அமைதியாக இருந்தன்னா என் இயேசு உனக்காக வழக்காடுவார், என் இயேசு உனக்காக யுத்தம் பண்ணுவார். அன்னை பாருங்க, அவன் அமைதியாக போயிட்டான். சரி அக்கா தானே போயிட்டு போட்டு சொல்லிட்டு போட்டு சாந்தம். ஆனால் ஆண்டவர் நேரம் இறங்கி வந்து மிரியாமை கூப்பிட்டார், ஆரோனை கூப்பிட்டார். பட்டுன்னு 4 வார்த்தை கேட்டார் பாரு. நீ என்ன நினச்சிட்டு, நீ என்ன பெரிய தீர்க்கதரிசின்னு நினச்சிட்டு தலை கௌரவத்தில் ஆடுறியா? தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவன் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் கொடுக்கிறத அதை பார்த்து தீர்க்கமாக சொல்கிறான், உனக்கும் எனக்கும் உள்ள உறவு, நீ ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் உண்மை உள்ளவன், அவன் சாந்த குணம் உள்ளவன், நான் அவன்கிட்ட முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். மைண்ட் இட், ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க யோசித்து பாருங்க. மோசே கோவப்பட்டிருந்த ஆண்டவர் இறங்கி வந்திருப்பாரா? வரல. அவன் அமைதியாக போயிட்டான், சாந்தமாக போயிட்டான். ஆண்டவர் இறங்கி வந்து என் பிள்ளையை பற்றி நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கிற மிரியாம், ஆரோன் நீ என்னவோ மனசில் நினச்சிட்டு இருக்கிற? உனக்கு எனக்கும் உள்ள உறவு தீர்க்கதரிசி ஆண்டவர் என்கிற உறவு. ஆனால் எனக்கும் மோசேக்கும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உறவு இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். பூமியில் எங்கும் அவனை போல ஒரு சாந்த குணவான நான் பார்க்க முடியாது. அது மாத்திரமல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், ஊழியத்தில் உண்மை உள்ளவன். நான் அவன்கிட்ட முகமுகமா டைரக்டாக பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் அவன் கல்யாணம் பண்ணலை, நான் சொல்லி தான் அந்த ஆசாரியனுடைய மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ இதெல்லாம் தெரியாமல் தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா, மைண்டுன்னு சொல்லி கோபமாக போனாராம். இவன் சாந்த குணமாக இருந்தான். ஆண்டவர் வந்து கோபத்தினுடைய பின்விளைவு என்னன்னா
அவளுக்கு வெண்குஷ்டம் பிடித்து விட்டது. வேதம் சொல்லுகிறது எல்லாத்தையும் பேசிட்டு அவர் கோபத்தோடு திரும்பி போனார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? மோசே சாந்தமாக இருந்தார். என் அன்பு சகோதரனை சகோதரன், நீ கோபப்பட்டேன்னா ஆண்டவர் அமைதியாயிடுவார். நீ சாந்தமாக இருந்தால் உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், யாவற்றையும் செய்து கொடுப்பார். அமைதலும் சாந்த குணமும் உனக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com.
ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.